சின்னஞ்சிறு குழந்தை மேலே அருளாடி வந்திருக்கு. உன்னுடைய பூங்கரகத்திலே அந்த ஒரு கரகத்தை கண்ணிகளையாத சின்னஞ்சிறு குழந்தை மேல இறக்கி வை சாமி. இறக்கி வைமா வைசாமி, இறக்கி வை. உன் குழந்தை தானே, உன்னோட தங்க தானே, கண்ணிகளையாத வயதுல 7 எல்லையில் அமர்ந்தது உண்மைதானே. வை பார்க்கலாம், வை. அப்படி வை. வாங்க வாங்க சாமி, கைதட்டு கைதட்டு எல்லாரும் எல்லாரும் கைதட்டு. எப்பா எப்பா பொறுமையா இருக்கணும். யாருமே அந்த சின்னஞ்சிறு குழந்தைய தொடக்கூடாது. சாமியார் பெண்கள் மேல யாருமே கை வைக்க கூடாது. ஒதுக்கு சாமி. இருந்தாலும் உள்ளூரில் குடிகொண்டு காக்கக்கூடிய இந்த உள்ளூர் தெய்வமாகப்பட்டது அந்த காளியம்மனுடைய வாசலிலே சின்னஞ்சிறு குழந்தை மேல தெய்வம் ஆடி வந்திருக்குது. இன்று முதல் என்றென்ற காலத்திற்கும் அன்னவர் குடியிலே 10 வழி 10 வழி செய்வன கொடராக இருந்தாலும் சரி, அந்த காத்து கருப்பாக இருந்தாலும் சரி, அன்னவர் குடும்பமும் அன்னவர் உற்றார் உறவினரும் வாழையடி வாழையாக வாழ வேண்டும். அந்த சமயபுரத்து அருள் பெற்று நீடோடி காலமாக வாழ வேண்டும். இதோ காளியம்மன், உள்ளூர் தெய்வமான காளியம்மன் அழைக்கக்கூடிய நேரம். உள்ளூர் தெய்வம் பேர் என்ன? பிள்ளைவயல் காளியம்மன் என்றால் ஆடாத பேய்களும் ஆடும், ஓடாத பேய்களும் ஓடும். அப்படிப்பட்ட காளியம்மா தாயே, இந்த கூட்டத்தில் எத்தனை பேர் மேல குடிகொண்டு இருக்கிறேன். வா வாக்கலாம் சாமி, ஓடி வா தாயே, ஓடி வா வாக்கலாம் அம்மா தாயே. மதுரை கரசியரே, மதுரை கரசியரே, மதுரை கரசியரே, அந்த மாயவனா சகோதரியே, அடினுவன கண்ணியா குமரியே, குமரியே